From beyond the ordinary, a new scent arrived, forged in gold. Fragrance so pure, it feels like heaven. Designed with desire. Smelly. The Scent of Sence. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து நான் ஒரு சாம்பிள் வீடியோவாக உங்களுக்காக ஒன் பை ஒன்னாக நான் எப்படி பண்ணேங்கிறது காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் இதுக்கு முன்னாடி கூல் ட்ரிங்க்ஸ் கான்செப்டில் ஒரு பிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் ஏஐ வீடியோ ஆட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் 1. அது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூடியூப் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த பெர்ஃப்யூம் வீடியோ ஆடை வந்து எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக கிளியர் கட்டாக நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம், நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜெனரேட் ஓன் ஸ்கிரிப்ட் ஐடியா. ஸோ உங்களுக்கு ஐடியா அண்ட் இமேஜினேஷனை ரியாலிட்டிக்காக கொண்டு வரதுக்கு ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டெமோ ஓன் ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அண்ட் நம்பர் 2, ஜெனரேட் ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் வித் ChatGPT. ஸோ நீங்கள் ஓனாக டைப் பண்ணி வச்ச ஸ்கிரிப்டை அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக நீங்கள் வந்து ChatGPT கேட்டால் அது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸ்டெப் நம்பர் 3, ஜெனரேட் ஸ்டோரிபோர்ட் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ மட்டும் இருந்தால் ஓகே அப்படிங்கிறப்போ நீங்கள் வீடியோ மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் அந்த சினிமேட்டிக் லைட்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் செட்டப் பண்ணணும், ஸ்டோரி போர்டு வேணும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெனரேட் ஸ்டோரி போர்ட் ஆன் சவுண்ட் எஃபெக்டை நீங்கள் ChatGPT கிட்ட நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் கேட்கணும். ஸோ நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் எல்லாமே ப்ராம்ப்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ChatGPTயில் ப்ராப்பராக ப்ராம்ப்ட் கேட்குறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஸ்டெப், generate image Whisk AI tool. So Whisk AI tool is a most amazing tool for image creation. ஸோ AI இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு Whisk AI tool வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படின்னு. அதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ ஆடை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜ்லேருந்து தான் நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணேன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து நான் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது AI டூல் வச்சு நான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்பர் 5, ஜெனரேட் வீடியோ வித் VEO கூகுள் ஃப்ளோ. ஸோ இப்போது நான் ஜெனரேட் பண்ணிட்டேன், இமேஜ் ஜெனரேட் பண்ண உடனே நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும்ல. ஸோ அது வந்து என்ன டூல் யூஸ் பண்ண போகுதுன்னா ஃப்ளோ, google.flow VEOன்னு ஒரு அமேசிங்கான வீடியோ ஜென்ரேஷன் டூல். அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்க வந்து 5th ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இஸ் மோஸ்ட் காமன். நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன் அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் வீடியோ எடிட்டிங்கை வந்து மெர்ஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் வைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஏஐ கிட்டே கேட்டிங்கன்னா ஏஐயும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடிட் பண்ண தேவையில்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போயிட்டு உங்களுக்கான டிரான்சிஷன்ஸ், கட் எடிட்டிங், ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஓன் இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த மாதிரி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தனியாக எடுத்து தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜெனரேட் ஓன் ஸ்கிரிப்ட் ஐடியா. ஸோ இப்போ நான் வந்து நான் ஓனாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஐ எம் பிளானிங் டு கிரியேட் ஏஐ ப்ராடக்ட் வீடியோ ஆட் யூசிங் VEO 3 இமேஜ் டு வீடியோ நியூ ஃபீச்சர். ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும். ப்ராடக்ட், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட், என்ன நேம் வைக்க போகிறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து சீன் பை சீன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி வேணும், உங்களோட இமேஜினேஷனை நீங்கள் வந்து ப்ராம்ப்டில் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டைப் பெர்ஃப்யூம். நான் பெர்ஃப்யூம் ப்ராடக்ட்டை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராடக்ட் நேம் ஸ்மெல்லி. ஸோ நான் வந்து ஓனாக வந்து ஒரு ஸ்மெல்லி அப்படிங்கிறத வந்து ஒரு நேமை வந்து நானே கிரியேட் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். அண்ட் பிலோ இஸ் திஸ் சீன் தட் ஆர் ரிக்வயர்ட் டு ஜெனரேட் த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு சீன் பை சீனாக எனக்கு 4 சீன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீன் என்னென்னா பெர்ஃப்யூம் ப்ராடக்ட் இன்ட்ரோ சீன். அந்த ராக்கெட் லான்ச் மாதிரி வந்து லேண்ட் ஆகும். அது மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டி நடுவில் வந்து லேண்ட் ஆகும். அதில் வந்து மக்கள்லாம் ஒரு ஷாக்கிங்காக பார்க்குற மாதிரி ஒரு சினிமேட்டிக் லைட்டிங் கூட
ஒரு பிக் சைஸில் எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சீனில் கேட்டிருந்தேன். அண்ட் சீன் 2 வந்து ஷோவிங் எ ஸ்மெல்லி ப்ராடக்ட் நேம் க்ளோசர் சினிமேட்டிக் வியூ ஸ்லோ மோஷன். இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து செகண்ட் சீனை பார்த்துருப்பீங்க. அந்த சீன் ஸ்மெல்லிங்கிற நேம் வந்து சினிமேட்டிக்காக ஒரு க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ அதனால் வேணும்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தேன். அதனால அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுத்துச்சு. ஸோ சீன் 3 வந்து சடன் ரொட்டேட் எ பெர்ஃப்யூம் பாட்டில் அண்ட் ஸ்ப்ரே எ ஸ்மெல் லைக் ஹீவன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து காமெடியாக ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி நீங்கள் வந்து லேண்ட் பண்ண அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு அப்படியே மெல்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அது அப்படியே கன்க்ளூஷனாக வந்திருக்கும். ஸோ வெரி ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ அதான் வந்து தேர்ட் சீன். ஸோ ஃபோர்த் சீன் வந்து ஷோ த ஸ்மெல்லி பிராண்ட் நேம் யூஸ் சினிமேட்டிக் லைட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வந்து எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் விளம்பரம் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த பிராண்டை அப்படியே காமிப்பாங்க. ஸோ அதான் வந்து நான் ஃபோர்த் சீனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ யூஸிங் சினிமேட்டிக் எஃபெக்ட் லுக்கிங் ரியலிஸ்டிக். அதுவும் நான் கிளியர் கட்டாக நான் சொல்லிட்டேன். எனக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து சினிமேட்டிக் லைட்டிங் வேணும், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக வேணும், வித்தவுட் எனி சேஞ்ச். எது நான் கொடுத்தனோ அது அப்படியே எனக்கு வேணும்னு சொல்லி நான் ப்ராப்பராக அதுக்கிட்ட கேட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கேட்டது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது இதை ஓன் ஸ்கிரிப்டை நான் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஓன் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி ChatGPT கிட்ட நான் போகிறேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து பண்ணது ChatGPTயில் போயிட்டு நான் இந்த மாதிரி கரெக்டாக எனக்கு சீன் பை சீனாக கொடுன்னு சொல்லி நான் என்டர் பண்ணி கேட்டேன் அப்படின்னா எனக்கு 1 by 1 சீன் பை சீனாக எனக்கு கொடுத்துரும். ChatGPT இஸ் வெரி அமேசிங் டூல். நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெமினி அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி AI டூல்ஸ்லாம் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் மோஸ்ட்டாக ChatGPT தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஓன் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு நான் ChatGPT கிட்ட நான் என்டர் பண்ணிட்டேன். ப்ராம்ப்ட் வந்து தெளிவாக கொடுத்துட்டேன். என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ யூஸிங் சினிமேட்டிக் எஃபெக்ட் அண்ட் லுக்கிங் ரியலிஸ்டிக்னா எனக்கு வேணும், சீன் பை சீனாக எனக்கு கொடுன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ ChatGPT வந்து எனக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னா, இமேஜஸ்க்கு ஒரு தனி செப்பரேட் ப்ராம்ப்ட், இமேஜஸ்க்கு ஒரு செப்பரேட் ப்ராம்ப்ட், அண்ட் வீடியோக்கு செப்பரேட் ப்ராம்ப்ட், அண்ட் ஸ்டோரி போர்ட், அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதுக்கெலாம் வந்து ஒரு செப்பரேட் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு கொடுக்க போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து பண்ண போகிறேன். எனக்கு எப்படி வந்து கிளியர் கட்டாக எனக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருச்சுவாங்க. ஃபுல் கம்பைன்ட் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு சீனில் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் வந்து ப்ராம்ப்ட். இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நான் என்டர் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து சீன் பை சீன் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. இது நான் யூஸ் பண்ணி Whisk AI டூல் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இந்த 4 சீன்ஸ் வந்து இமேஜஸ் ப்ராம்ப்ட். அண்ட் கீழே டவுனில் வந்தீங்கன்னா வீடியோ ப்ராம்ப்ட். ஸோ வீடியோ ப்ராம்ப்ட் VEO யூஸ் பண்ணி நான் சீன் பை சீனாக வந்து இந்த ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி நான் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி போர்ட் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் வாய்ஸ் ஓவர். ஸோ வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் ஓவர், ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டோரி போர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து தனி செப்பரேட் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. சீன் பை சீனை வந்து இங்கே பாருங்கள், கேமரா ஓப்பன்ஸ் ஃப்ரம் த ஸ்கை, த க்ளோவிங் கோல்டன் பெர்ஃப்யூம் பாட்டில் ஸ்மெல்லி ட்ராப்ஸ் டவுன் லைக் எ ராக்கெட், ஸ்மோக் ட்ரைல், ஷோ வேவ், CGI லைட்டிங். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து எனக்கு கொடுத்துருக்கு. இதான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபஸ்ட் திங் பார்த்துருப்பீங்க, அந்த ராக்கெட் லான்ச் ஆன மாதிரி அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் வந்து மிடில் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியில் வந்து லேண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷுவல் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ இதில் வந்து வாய்ஸ் ஓவர் பாருங்க, ஃப்ரம் பயாண்ட் த ஆர்டினரி எ நியூ சென்ட் அரைவ்ஸ். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து வாய்ஸ் ஓவர் எனக்கு வரும். அதுக்கப்புறம் CFX, டீம், ரம்பிள், ஹேர் வூஷ், இம்பேக்ட், க்ரௌட், கிராஸ்ப். ஸோ இந்த மாதிரியான க்ரௌடு இருக்குன்னா அது ரியலிஸ்டிக்காக அந்த க்ரௌட் வந்து ஒரு சவுண்ட் விடுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஷாக்கிங் சவுண்டுலாம் வந்து இதே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கிரியேட் பண்ணது சீன் 2 அண்ட் சீன் 3 அண்ட் சீன் 4. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து 1 சீன் எடுத்து நான் 1 இமேஜ் கிரியேட் பண்ணி 1 வீடியோவாக உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து சீன் 1 வந்து நம்ம பார்க்கலாம். சீன் 1 வந்து இமேஜ் ப்ராம்ப்ட். ஸோ இமேஜ் ப்ராம்ப்டில் பாருங்கள், சீன் 1 வந்து பெர்ஃப்யூம் லேண்டிங் லைக் எ ராக்கெட். ஸோ இன்ட்ரோ இமேஜ் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் சீன் 1 இமேஜ் கிரியேஷனுக்கு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த நான் விஸ்க் கொண்டு போகிறேன். விஸ்கில் கொண்டு போயிட்டு நான் இங்கே ஆட் பண்ணுறேன் பெர்ஃபெக்ட் இமேஜ் வித்தவுட் எனி சேஞ்ச். அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்களோ எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும்.
ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். இந்த விஸ்க்கு வந்து சூப்பரான டூல். இது வந்து ப்ரோ வெர்ஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஏஏ கிரெடிட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. இது வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ பே பண்ணி நான் வாங்கியிருந்தேன்னா வாங்கியிருக்கலாம், பே பண்ணி கூட நாங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ்னால் எப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அமேசிங் கைஸ், ரொம்ப வெரி இம்ப்ரெசிவ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இமேஜ் எனக்கு கொடுத்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இமேஜ். நான் இது வந்து பாருங்கள், வேறு பாட்டில் மாதிரி இருக்குது. இந்த பாட்டில் கூட நல்லா இருக்குது. அந்த மாடல் டைப் வந்து நல்லா இருக்குது. இந்த ஸ்மெல்லிங்கிற லோகோ வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ வெரி ஃபென்டாஸ்டிக் கைஸ். இது கீழே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேன்னு இருக்குது பாருங்கள். அனிமேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வீடியோவாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து ஜென்ரேட் ஆகும்போது பார்த்து ஜென்ரேட் பண்ணுங்கள். அது வந்து கிரெடிட்ஸ் வந்து லோ ஆகும். ஸோ கிரெடிட்ஸ் லோ ஆகிடுச்சா லாஸ் ஸோ உங்களுக்கு தான். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், ஜென்ரேட் ஓன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். சரி வரேன். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜென்ரேட் ஓன் ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணேன். அண்ட் செகண்ட் ஸ்டெப், அந்த ஓன் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ChatGPT கிட்ட ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக நான் எடுத்துட்டேன். ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு காப்பி பேஸ்ட் வந்து பண்ணி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சேவ் பண்ணிட்டேன். அந்த சேவ் பண்ண மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை நான் ஒன் பை சீனாக எடுத்து நான் இமேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ், கிளியர். இப்போது வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து வச்சுருக்கேன்னு வைங்க. இது நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இது நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணி நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் விஇஓக்குள்ளே போகிறேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஇஓ, சோலா 2 அந்த மாதிரிலாம் நிறைய அப்டேட் வந்து இருக்குது. நான் அதுக்காக போகல. இப்போ தான் வந்து விஇஓ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வீடியோஸ் இதில் நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா வீடியோவில். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். ஆர்டினரி a new scent arrives. பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன். அதனால் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபேண்டாஸ்டிக் கைஸ். ஸோ இது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது நான் ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறேன். ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டு நான் சீன் 1 வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ, ஃப்ரேம் டு வீடியோ, கிரியேட் இமேஜ், இன்க்ரீடியன்ஸ் டு வீடியோ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரேம் டு வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் டு வீடியோ சூஸ் பண்ணக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் நான் கிளிக் பண்ணி அப்லோட். நான் ஆல்ரெடி சேவ் வச்சுருந்த அந்த பிளேஸ்க்கு நான் போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஆல்ரெடி அந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். நான் டவுன்லோட் பண்ணியிருந்தால விஸ்க்கு போயிட்டு அந்த இமேஜ் க்ரியேட் பண்ணதை நான் டவுன்லோட் பண்ணல. அந்த இமேஜை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அது நான் டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து க்ராப் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 16:9 இருக்கட்டும். இந்த இமேஜை ஆட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு வீடியோ ப்ராம்ப்ட்டுக்கான சீன் ஒன்க்கான ப்ராம்ப்ட் 1 நான் எடுக்கிறேன். அதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இங்கே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது இட்ஸ் யுவர் விஷ் கைஸ். நீங்கள் சீன் 1 வந்து இந்த லேண்டிங் ராக்கெட் என்ட்ரி வந்து ஸ்டோரி போர்ட், விஷுவல்ஸ், வாய்ஸ் ஓவர் வேணும், எஸ்எஃப்எக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எதையும் காப்பி பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிடலாம். விஇஓவில் ஆட் பண்ணி கிரியேட் எக்ஸாக்ட் வித்தவுட் எனி சேஞ்ச் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது கைஸ். பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து 1 to 2 minutes ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்துருந்தது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து ஒரு லென்த்தாக இருந்தனால உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு டைம் எடுக்கும். ஸோ 1 to 2 minutes இட்ஸ் ஓகே. ஸோ இட்ஸ் வெரி ஃபாஸ்டஸ்ட் ஜெனரேட்டிங் வீடியோ ஆட் கைஸ். இந்த வீடியோ ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 3 to 4 hours நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எஸ் கைஸ், நான் இமேஜ் கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் வந்து 5 minutesக்குள்ளே இருக்காது. அதுக்குள்ளே நான் வித்தின் 5 minutes நான் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி விஸ்க்குள்ளே போயிட்டு டக்குன்னு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் வெரி அமேசிங் கைஸ். இப்போ வந்து வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு.
From beyond the ordinary, a new scent arrives. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா ஓன் ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஓன் ஸ்கிரிப்டை காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPT கிட்ட நான் கொடுத்துட்டேன். அது வந்து ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக எனக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. அதை நான் காப்பி பண்ணி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தேர்டு ஸ்டெப் வந்து இமேஜ் கிரியேஷன் பண்ணுறதுக்கு விஸ்க் என்கிற ஒரு விஸ்க் ஏஐ டூல் யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேஷன் பண்ணேன். அந்த இமேஜ் கிரியேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் மை ஒர்க் வீடியோ ஜெனரேஷன் ஐ டு இந்த மாதிரியான வீடியோ ஆட் வந்து கிரியேட் பண்ணி அத நான் என்னோட கிரியேட்டிவிட்டி வச்சு நான் எடிட் பண்ணி அதை யூஸ் பண்ணி வீடியோல வந்து நீங்க டெக்ஸ்ட் அனிமேஷன் ஒன் பை ஒன் நீங்க ஃபோல்டர் பை ஃபோல்டர் வீடியோ எடிட்டிங்ல அது உங்களோட வீடியோவா சோ இந்த மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணி சோ இது வீடியோ கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் கட்ஸ் ஆட் பண்ணி நான் வச்சிருந்தேன். சோ இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபைனல் ரிசல்ட்டா ப்ராசஸ் பண்ணி நான் வொர்க் ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதான் வந்து See guys, இதை நான் பண்ண workflow simple. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா like, subscribe and share this video for your friends and family. So that's it guys, today's video. I see you next video guys. Bye.